இது வரைக்கும் DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் இருக்கும். அதை பார்க்காதவங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் விம் ஜெல் எப்படி வீட்லேயே செய்ய போகிறது தான் பார்க்க போகிறோம். விம் ஜெல் செய்யறதுக்கு இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா லெமன் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விம் ஜெல் செய்யலாம் வாங்க. இன்றைக்கி நான் விம் லிக்விட் செய்யறதுக்கு 4 லெமன் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் 1.5 கிளாஸ் ஆரோ வாட்டர் எடுத்திருக்கேன். விம் ஜெல் செய்யறதுக்கு நம்ம ஆரோ வாட்டர் இல்லை மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணோம். நம்ம ஆர்டினரி உப்பு தண்ணி யூஸ் பண்ணோன்னா சரியாக வராது. நான் 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஜெல் வேணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணியும் லெமனும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச 4 லெமனை நான் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதிலே நம்ம கட் பண்ணி வச்ச லெமன் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. லெமன் நல்லா வேகணும். அந்த வெந்து எல்லா சாரும் அந்த தண்ணியில் இறங்கணும். அதனால் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் சாறு நல்லா இறங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியுது லெமன் வெந்துட்டுருக்கு. லெமனோட சாரும் தண்ணியில் இறங்கிட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் இதை ஃபில்டர் பண்ணுறோன்னா இப்போ நம்ம லெமனை அரைக்க போகிறோம். லெமனும் தண்ணியும் சூடு ஆறின அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். நான் இப்போ குட்டி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். அதில் லெமன் போட்டுட்டு தண்ணி ஊற்றினா தண்ணி வெளியே வந்துடும். அதனால் நான் வெளியே லெமனை மட்டும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது நீங்கள் பெரிய ஜாரில் அரைக்கிறதா இருந்தால் நீங்கள் தண்ணி அப்படியே ஊற்றி அரைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லெமனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த லெமனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ அதில் அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இது திக்காக இருக்கனால நான் இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் இது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே கேஸ் பர்னர் ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இந்த திப்பியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். பூஜை சாமான் இல்லை பித்தளை சாமான் நம்ம வாஷ் பண்ணும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாகவே நம்ம லெமனை யூஸ் பண்ணி வெசல்ஸ் வாஷ் பண்ணும் போது வெசல்ஸ் நல்லா பளபளன்னு சூப்பராக க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சு தண்ணியை கொதிக்க விட போகிறோம். நெக்ஸ்ட் இதில் நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணுறேன். வினிகர் ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. கொதி வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதி வருது. இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் பாருங்கள். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இது வெதுவெதுப்பான சூடில் இருக்கும் போதே நம்ம 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ண போகிறோம். பேக்கிங் சோடானா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா தான். பேக்கிங் சோடாவும் வினிகரும் யூஸ் பண்ணி நம்ம வெசல்ஸ் வாஷ் பண்ணும்போது வெசல்ஸ் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் விம் ஜெல் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக விம் ஜெல் ரெடி பண்ணிட்டோம். இதில் இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தோன்னா லெமன், பேக்கிங் சோடா, சால்ட், மினரல் வாட்டர். நெக்ஸ்ட் நம்ம வினிகர் ஆட் பண்ணோம். வினிகர் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். ப்ரைஸும் 30 ருபீஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஆறினவுடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ விம் லிக்விட் நல்லா ஆறிடுச்சு. இதை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் விம் ஜெல் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பாட்டிலில் கூட நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலே விம் ஜெல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த விம் லிக்விடை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்போ உடனே DELUXE ரங்கோலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.